உறவுகளுக்கு வணக்கம். நேற்று பிள்ளையாண்டாள்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு நோ இனி எங்களால் தடுக்கவே முடியாது, தளபதி தான் அப்படின்னு. என்னடா இவனுங்க வழக்கமாக சாதாரணமாக பேசுகிறவனுங்க இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக பேசுகிறானுங்களேன்னா, நோ சின்னம் கொடுத்துட்டாங்க நான் தளபதிக்கு. நானும் சின்னமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் சொன்னார், ஒரு சின்னம் வரப்போகுதுங்க தாவேக்காக்கு, எல்லா மக்களின் வீடுகள்லேயும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், உலகம் முழுமைக்கும் அந்த சின்னம் பரவிடும், வெற்றி சின்னம், தளபதியை அரியணையில் உட்கார வைக்க போகிற சின்னம் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. நம்ம பிள்ளைங்களும் இன்னும் கண்டுபிடி பார்ப்போம், தலைவருக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நம்மளும் வடிவேல் பண்ணல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா விசில் அடித்தாங்கங்களுக்கு விசிலையே சின்னமாக கொடுத்துட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் இருக்கும், இது எப்படி வந்திருக்கும், என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. நமக்கு எண்ணமே தாவேக்காவிற்கு விசில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது அப்படின்னு செய்தியை கேட்ட உடனே நம்ம மனசில் வடிவேல் டைலாக் தான், இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் நினச்சி பாருங்கள், தாவேக்காவுக்கு டிவிகேஎன்ஸுக்கு விசில் சின்னம் கொடுத்ததும் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்ததும் ஒன்று. ஏற்கனவே இவங்க டிவிகே தளபதி தளபதின்னு கத்திட்டு சுற்றுவானுங்க, மரத்து மேலே ஏறுவானுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுவானுங்க, பொது சொத்தை சேதப்படுத்துவானுங்க, காட்டு கற்று கூச்சல் போடுவாங்க. இப்போ அவங்க கையில் விசிலையும் கொடுத்துட்டா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஏகாம்பரநாதர் கோயில் திருவிழா, அழகர் ஆற்றுல இறங்கும்போது, பெரிய பெரிய கோயில் திருவிழாக்கள் எங்கெல்லாம் நம்ம புள்ளிங்கோஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புனல் மாதிரி இருக்கும், அது ஒரு பிபி பீ 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 பீன்னு ஊதிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேட்டு டிவிகேஎன்ஸ் நிலமே அதுதான். நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே சமூக ஊடகங்களில் பொதுச் செயலாளர் வந்துட்டேன். பொதுச் செயலாளர்லேருந்து எல்லா டிவிகேஎன்ஸும் விசிலை எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்த டிவிகேஎன்ஸும் சேர்ந்து விசிலை பீ 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 பீன்னு ஊதிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, நல்ல வேளை அவங்களுக்கு பைக்கு சைக்கிள் போன்ற சின்னங்களெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம நிலமை வடிவேல் சொல்லுவார்ல, எந்நேரமும் நம்ம பொழப்பு திக்குன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு பைக்லாம் கொடுத்துருந்தா சைலன்சரை கழட்டிட்டு பூஸ்டரை மாட்டிட்டு டுபுன்னு ஓட்டிட்டு சுற்றிட்டு ஒரு 4-5 கிளவியை வச்சு போட்டு தள்ளாமல் விட்டுருக்க மாட்டாங்க. கரெக்டாக தாவேக்காக்கு அவரே சொன்னார் மேடையில், நம்மளை யாரும் விசில் அடித்தா குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரே விசில் சின்னத்தை வாங்கி குஞ்சுகள் கையில் கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் விவேக் டைலாக் மாதிரி, பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். தெருவில் யாராவது தொடர்ச்சியாக 2 நிமிஷம் சேர்ந்த மாதிரி ஆர்ன் அடித்தாலே நம்ம தாங்க முடியாது. இனி டிவிகேஎன்ஸ் வாக்கு சேகரிக்க உள்ளே வந்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, பீ பீ பீன்னு அடித்து நவுத்திடுவாங்க, எரிச்சலாகிடும். கொஞ்சம் நெஞ்ச மக்களாச்சும் ஓட்டு போடலான்னு நினச்சவங்க கூட எஸ்ஐ சார் இங்கே வந்து பாருங்கள் ஒரே பைத்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்த பைத்தியமும் நம்ம தெருவில் தான் சுற்றும். அப்போல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது எப்படி தாரத்தைப்பட்டு வைப்பாங்க, ட்ரம்ஸ் இருக்கும், டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க, வேட்டு சத்தம் இருக்கும், இனிமேட்டு சேர்த்து விசில் சத்தமும் இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள், இதய நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் தயவு செஞ்சு அறைக்குள்ளே போய் காதில் பஞ்சை வச்சு படுத்துக்கங்க. மொத்த குரங்கு கூட்டங்களும் இனி 2026 தேர்தலில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சிபிஐ பிரச்சனை, சென்சார் போர்டு பிரச்சனை, என்ஐஏ பிரச்சனை, 1008 பிரச்சனையில் விஜய் இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரே விஷயம் விசில், அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே நமக்கு குழுவாக கொடுத்தாச்சு, ஆனால் நம்ம மக்களால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ கப்பு முக்கியம், பிகிலு, உங்களுக்கு எல்லாம் மைக்கில் தெரியும், பிகில் தெரியுமா, நண்பா நம்பி விசில் போடு, அந்த பாட்டு எல்லாத்துலேயுமே தலைவர் தளபதி க்ளூ வச்சிருக்கிறாரு. என்னன்னா விசிலு தான். இவங்க ஒரு 5 சின்னத்தை நீட்டி இருக்கிறாங்க. தேர்தலையும் பார்த்துருக்கு, 5 சின்னத்தில் எந்த சின்னத்தை கேட்டிருக்கீங்க, விசில் சின்னத்தையே ஒதுக்கியிருக்காங்க. சந்தோஷமாக எல்லா அணில் குஞ்சுகளும் விசில் அடித்தாங்க குஞ்சுகளும் வாயில் வச்சுக்கிட்டு, அந்த விசிலை வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரி சின்னம் வந்தாச்சு, தேர்தலுக்கு ரெடியாச்சு, தளபதி கூட மெகா கூட்டணின்னார்ல, எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தா அவங்களாம் வந்திருக்காங்க. யாருடா யார் அந்த அவங்க அப்படின்னா, அவங்க தாங்க அவங்க வந்திருக்காங்க. கொள்கையை கேட்டாலே இவங்க சொல்ல மாட்டாங்க. எங்கள் கொள்கையெல்லாம் எப்படி ப்ரோ வெளியில் சொல்கிறது அப்படின்றவங்க கூட்டணியை கூட சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் டிசம்பரில் என்ன சொன்னார், டிசம்பர் முடிட்டோம் பாருங்கள் கூட்டணி மட்டும் எப்படி சேருது அப்படின்ட்டு. டிசம்பர் போயிடுச்சு, தை வந்தாச்சு, சார் பொங்கல் வந்துருச்சு, கூட்டணி ஏதாவது மைக்க நீட்டினா தை பிறந்தால் வழி பிறக்குங்க, பொறுத்திருந்து பாருங்கள் தமிழகத்தின் மெகா கூட்டணியாக அமையும். நாங்கள் இப்போ தையும் முடிய போகுது, இனிமேட்டாவது என்னங்க எதனாவது கூட்டணிக்கு இருக்கான்னு கேட்டால் மார்ச் வரட்டும், பிப்ரவரி 14 காதலர் தினத்தை அன்னைக்கு அணில் குஞ்சுகளுக்கு அதிரடி திருப்பமாக ஒரு கூட்டணி அறிவிப்போம் பாருங்கன்னு. இப்படியே ஜனவரி போக
பிப்ரவரி போக மார்ச்சும் போக இன்னும் ஒருத்தனும் கூட்டணியில் எட்டி பார்த்த பாடு. நம்ம டக்ளஸ் தளபதியும் பனையூர் கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டே இருக்காரு, யாரா கூட்டணிக்கு வருவாங்களா. திமுகவில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த எந்த கட்சிகளும் திமுக விட்டு போகிற மாதிரி தெரியல. அங்கே கூட்டணி உறுதியாயிருச்சு. அடுத்து பாஜக தலைமையில் பாஜக, அதிமுக. இப்போ டிடிவி தினகரனாச்சும் வருவார்னு நினச்சாங்க. அவர் டிவிக்கெல்லாம் நான் வர முடியாது, நான் டிடிவிடா குக்கர்டான்னு தாய் கழகத்துக்கு கூட்டணியிலே போயிட்டார். அதிமுகவை எடுத்துக்கிட்டா அதிமுக, பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, டிடிவி. என்னதான் நம்ம ஐயா அண்ணனோட சண்டை போட்டாலும் அப்போலாம் அடிச்சுக்கிட்டது வேறங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு. கமலஹாசன் சொல்லுவார்ல, டிவியை உடைப்பார், ஆனால் மக்களின் நலனுக்காக நான் திமுகவில் இணைஞ்சிருக்கிறேன், கூட்டணி வச்சுருக்கேன்னு வரல. அந்த மாதிரி நாங்கள் 1000 சண்டை போட்டுக்குவோம், ஆனால் தேர்தல் வந்தால் குக்கரி இலையும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சேர்ந்துட்டார். இப்படி எல்லா கூட்டணியும் உறுதியாயிட்ட பிறகு யாரு தான் இந்த பனையூருக்கு வருவார்னு அவரும் பனையூரை திறந்து வச்சு காத்திருக்க ஒருத்தனும் வந்த பாடு இல்லை. பனையூரை கூட்டி போயிருக்கிறவங்க வந்தாங்க, அவங்களே கேட்டிருப்பாங்களே, டேய் நீ இன்னும் போலையா, இங்கே தங்கிட்டியா அப்படின்ற மாதிரி விஜய் செவுத்தையே பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காராம். கூட்டணிக்கு யாராக வருவாங்க. மொத்தத்தில் தளபதி 234 தொகுதியிலையும் நின்று ஆகணும், தனிச்சு போட்டி போட்டு ஆகணும். அந்த நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தளபதியோட டங்குவார் அருந்துரும். ஏன்னா 234 தொகுதியிலையும் ஆள் போடுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதில் தளபதிக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. இந்த விசில் அடிச்சாங்குஞ்சிங்க 234 தொகுதியிலேயே நிற்காம பாதி தொகுதியில் தான் நின்ட்டாங்கன்னா மீதி இருக்கிற தொகுதிக்கு சுயேட்சை அந்த விசில் சின்னத்தை வாங்கிடுவான். அந்த விசில் சின்னத்தை வாங்கிட்டா நம்ம ஆளுங்க 234 தொகுதியிலே விசில் இருக்குது, தளபதி 234லேயே நிற்கிறாரு அப்படின்ட்டு பாதி ஓட்டு அங்கே போகவும் வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இந்த தேர்தலில் சுயேட்சைகள் வெற்றி பெற அமோக வாய்ப்பு. மொத்தத்தில் 2026 தேர்தலில் தளபதி நின்று காட்ட போகிறாரு ஃபன்னு.